என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டேரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் உருவாகும். என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவா சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டு களையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு களையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் கருவை கண்டேரையா. சொல்லி அழைத்தேரையா. உங்களுடைய கிருபை தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க நடத்துங்க. உங்களுடைய பிரசனங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் போய் சேருவதாக. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1வது வசனம். ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 19 1வது வசனத்தை போதும் பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த படைப்பில் ஆச்சரியமாக இருக்குயா. யாரும் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம்ல. என்னைக்காவது யோசிக்கிறோமா? இந்த வானத்தை எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்கிறார், இந்த பூமி எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்கிறார்.
சோத்திரம். காற்றை எவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறார். நீர், நெருப்பு எல்லாம் அவருக்குள்ளது. ஆமென். எவ்வளோ அழகாக தெய்வம் நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அதான் வசனம் சொல்லி பாருங்க, தேவனுடைய செயலை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் உருவாக்கின படைப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். காற்று இல்லைன்னா வாழ முடியாது. தண்ணீர் இல்லைன்னா வாழ முடியுமா? நம்மளால். வானத்திலேருந்து மழையை ஆண்டவர் கொட்டலைன்னா ஜீவிக்க முடியுமா? சோத்திரம். பூமிக்குள்ளேருந்து கடவுள் நீரூற்ற கொடுக்கலைன்னா வாழ முடியுமா நம்மளால்? என்னைக்காவது யோசித்துருக்கோமா? ஆண்டவரை பற்றி சிந்திக்கணும் இல்லை, ஆண்டவரை பற்றி யோசிக்கணும் இல்லை. சோத்திரம். ஒரு தேவனை அறியாத ஒரு மனிதனிடத்தில் இது குறித்து நான் பேசி கொண்டிருந்தேன். வானத்தில் மழையாக கடவுள் நிப்பாட்டிட்டாருன்னா, பூமியில் நீரூற்று அடைச்சிட்டாருன்னா பெட்ரோல் வருமா, தண்ணி வருமா, இப்படி ஒவ்வொரு காரியமாக சொல்லிகிட்டு இருக்கும். அவர் சொன்னார், ஐயா இதை யாருமே இன்றைக்கி இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை, யாருமே யோசிக்கிறதில்லை. நம்ம எல்லாவற்றுக்கும் மேலே ஒருவர் இருக்கிறார். ராமே, அவரை நினைக்கணும். ஐயா தேவனை நினைக்கணும், கடவுளை நினைக்கணும். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியார் எங்கே போவார்கள் போட்டிருக்கு. அருமையானவர்களே, துன்மார்க்கர் மாத்திரமல்ல, தேவனை மறக்கிறது பெரிய பாவம். உலகத்திலே பெரிய பாவம் என்னென்னா தேவனை மறக்கிறது தான். ஏன்னா நம்ம சாப்பிட்றோம்ல ஆகாரம், அப்பா தானே கொடுக்குறாரு. அழியிலையா சொல்லுவோமா? அவர் விலையை வைக்கலைன்னா முடியுமா? ஐயா சோத்திரம். ஒவ்வொன்றையும் தேவனை நினச்சி பார்க்கணும். இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. சோத்திரம். அதாவது கிரிகளை செய்கிறது. சூரியன் காலையில் உதிக்கிறது, மாலையில் அடைகிறது. காற்று வீசுகிறது. சோத்திரம். பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12, 2 வகுத்து பகல்னா பகல், இரவுனா இரவு, கோடைகாலம், மாரிகாலம் ஒளிவதில்லை என்று ஆண்டவர் தன் உள்ளத்தில் சொன்னார் அப்படின்னு ஆதியாகமத்தில் படிக்கிறோம். அப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக உருவாக்கின தேவன் இந்த வானம் வந்து கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சோத்திரம். ஆண்டவர் படைத்த படைப்பெல்லாம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. நாம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்க பார்க்கலாம். என்னை கொண்டு ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? அவர் படைத்த இயற்கையெல்லாம் அவரை துதிக்கிறது, ஆராய்க்கிறது, மகிமைப்படுகிறது. அவர் படைத்த சிருஷ்டிப்புகளெல்லாம் தேவனை அது வேலை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைய. ஆனால் ஆண்டவர் சொல்ற, வானங்கள் கடவுளுடைய மகிமையெல்லாம் வெளிப்படுத்துகிறது. உன்னை இப்போ எவ்வளோ அழகாக படைத்து, உன்னை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை உன்னை ஆதரித்து உன்னை காப்பாற்றி வந்தேனே, உன் தேவனை நீ மறக்கலாமா? ஒவ்வொரு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அலையிலே சொல்லுவோம். ஏன்னா அது கர்த்தருடைய நாள். அது ஆண்டவரை நீ மகிமைப்படுத்துகிறான். வானமே அவருடைய மகிமை வெளிப்படுத்துதில்லை. நம்ம என்னைக்காவது கடவுளுடைய மகிமை என் மூலமாக இயேசு மகிமைப்பட்டிருக்கிறார். சோத்திரம். நம்ம ஆராதித்தா ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆமென். நம்ம கர்த்தரை தேடிக்கிட்டே போடணும், அவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய நாமத்துக்கு இழுக்க உருவாக்கக்கூடாது. சோத்திரம். என்னை கொண்டு ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன் தவறு பண்ணானா அந்த சபையே அவுட்டு. ஒரு குடும்ப தலைவன் தவறு பண்ணானா அந்த குடும்பமே காலியா? சோத்திரம். எத்தனை குடும்பம் இன்றைக்கி வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். எத்தனை பேர் இன்றைக்கி குடித்து 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 மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வேதனையாக இருக்கிறாங்க, முள்ளாக இருக்கிறாங்க, கண்ணீரை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதான் மகிமை. வானம் வந்து கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துறது. தன்னை படைத்த தேவன், நம்மளை படைத்த தேவனுக்கு நம்ம மகிமையை வெளிப்படுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளை. என்றைக்காவது ஒரு 2 புக்கு 4 பேருக்கு கொடுத்துருக்குறோமா? ஊழியம் செய்வதற்கு கடந்த வாரத்தில் சோத்திரம் 9 சகோதரிகள் பெண்கள் மாதம் ஒரு முறை அவங்க பெண்களாக கூடி அவங்க இந்த வருடத்திலிருந்து நம்ம ஊழியம் செய்யணும். கிராம ஊழியம், பெண்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணுயா. சோத்திரம். 9 பேர் போன வாரம் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு ஊழியம் செய்கிறதா இல்லை, பெரிய விஷயம் இல்லை. ஹிந்து மக்களுக்கு, கர்த்தரை அறியாத மக்களுக்கு லூக்கா புஸ்தகத்தை கொடுத்து அநேக ஊழியம், அநேக வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷம். அல்லையிலே சொல்லுவோம். அது மூலமாக தேவநாம மகிமைப்படும். சோத்திரம். நம்ம கொடுப்பது மூலமாக தேவநாம மகிமைப்படும். ஆண்டவருக்காக வேலை செய்கிறோம். இப்போ வானமெல்லாம் அது வெளிச்சத்தை காட்டுது, அது மகிமையெல்லாம் காட்டுதில்லை. என்ன அழகா மேகங்கள், அது மகிமை வெளிப்படுத்திகிட்டே இருக்கு. கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துறது. ஆனால் அவரை உண்டாக்கின மனிதன் அவருடைய மகிமையை நம்ம வெளிப்படுத்துகிறோமா? ஆண்டவர் சொல்றார், மனிதனை படைத்ததுக்கு எனக்கு மனஸ்தாபமாக இருக்குதுன்றாரியா. ஆதாமை பார்த்து, மனிதனை சிரிச்சதுக்கு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. கடவுள் சொல்கிறார், துக்கப்படுறார், எனக்கு விசனமாக இருந்ததுன்றார்.
எல்லா படைப்பையும் படைத்து நல்லது நல்லது நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மனிதனை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனிதனை படைத்தது எனக்கு விசனமாக இருக்குது. ஏன்னா மனிதர்கள் மாத்திரம்தான் எத்தனை முறை ஆனாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதில் ஒரு ஆள் இருந்துடக்கூடாது. ஆமை அல்லேலூயா சொல்ல ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 கேட்டுக்கிட்டே இருப்போம். இதை செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார். பழையபடி 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 பழையபடி. கடவுளை நம்ம மூலியமாக ஆண்டவர் மனம் வீசுகிறாரா? நம்முடைய மனம் எப்படி அடிக்குது? நம்ம இந்த உலகம் எப்படி, இந்த உலகம் நம்மளை பார்த்து பூமிக்கு உப்பாக இருக்கிறன்றாரு, உலகத்துக்கு ஒன்று வெளிச்சமாக வச்சுருக்கிறேன்றாரு. உப்புனா என்னது? டேஸ்ட்டு தானே. எவ்வளோ தான் பிரியாணி செஞ்சாலும் உப்பு இல்லா பண்ணுறோம் குப்பையில். டேஸ்ட்டை உருவாக்குறது உப்பு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். பூமி உப்பற்று இருக்குது, சாரமற்று இருக்குது. இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. தெய்வ நம்பிக்கை இல்லாமல் அவிசுவாசத்தில் வாழ்கிறாங்க மக்கள். இயேசு கிறிஸ்துவை தெரியாமல் வாழ்கிறாங்க. அந்த உலகம் போயிட்டுருக்கு. உப்பா நம்மளை வச்சிருக்கிறாரு, ஒளியாக வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும்ல. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம மகிமையை கொடுக்குறவளா? ஏசப்பா, நீங்கள் படைத்த இந்த இயற்கையெல்லாம் உடைய அன்பை வெளிப்படுத்துதப்பா. எனக்கு சிலுவையில் நீ எவ்வளோ அன்பை கொட்டியிருக்கிறீரே, உமக்காக உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் என் வாழ்க்கையில் வரவே கூடாது. சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது யாராவது ஒரு சத்தமாக படிங்க. 1 கொரிந்தியர் 10:31. ஆமென் ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், ஆமென், புசித்தாலும் சரி குடித்தாலும் சரி, எதை செஞ்சாலும் எப்படி செய்யணுமா? தேவனுக்கு மகிமை வரணும். அல்லேலூயா சொல்லுவோம். புசிக்க வைக்கிறதும் அவர் தான், குடிக்க வைக்கிறதும் அவர் தான். அப்போ அவருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவருக்கு மகிமை வரணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமா, ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் ஒரு தோத்திரம் பண்ணி, ஆமென் ஹல்லேலூயா, ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புசித்தாலும் அவருக்கு அதில் மகிமையாக இருக்கணும். நம்ம புசிக்கிறதுல அவருக்கு மகிமையாக இருக்கணும். நம்ம குடிக்கிறதுல அவருக்கு மகிமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு தேவையில்லாத புசிக்கக்கூடாது, அவருக்கு பிரியமில்லாத குடிக்கக்கூடாது. ஆமென் சத்தமாக சொல்ல ஹல்லேலூயா. அவருக்கு எது பிரியம் இல்லையோ, எது அவர் வேண்டான்றாரோ, எது என் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் விட்டுவிட சொல்கிறாரோ, எதை பிடிக்க சொல்கிறாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது அது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பரலோகத்தை ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவருக்கு கொடுக்கணும்னு ஆசை தான், வரணும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. விரும்பணும் இல்லை. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள் சொல்லியிருக்கிறாரு. என்னை பின்பற்றணும்னு சொல்கிறார்ல. பின்பற்றினா தானே கொடுப்பாரு. பின்பற்றவே இல்லை, அப்புறம் எப்படி கொடுப்பாரு தேவ பிள்ளைய? ஸோ பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இது மூலம் பரலோகத்துக்கு வா, இயேசு உன்னை அழைக்கிறார். அந்த ராஜ்யத்தை பிடித்துக்கொள். நம்முடைய குடியிருப்பு பூமி அல்ல. சோத்திரம். பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அலையில சொல்லுவோம். பூமிக்குரிய கூடாரம் நம்மீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரம் நம்மீடு அழிந்து போனாலும், கைவேலை இல்லாத வீடு உண்டு பரலோகத்தில் நமக்கு உண்டு. கைவேலை இல்லாத வீடு உண்டு பரலோகத்தில் நமக்கு உண்டு. கலங்க வேண்டாம் கர்த்தரின் ஜனமே, கர்த்தர் இயேசு வந்திடுவார். அவர் இருக்கும் இடம் தனிலே நம்மையும் சேர்த்து கொள்வார். கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்தி. இந்த சர்ச்சை, இந்த வீடு, இதெல்லாம் மனுஷன் கையினால் கட்டின வீடு, கட்டின இடம். ஆனால் பரலோகத்தில் கைவேலை இல்லாத கடவுள் நமக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென்.
நம்ம எல்லாரும் ஒரு ராஜ்யத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். எப்போ மரணம் யாருக்கு எந்த வேலை தெரியாது. நம்மெல்லாம் நம்முடைய ஆத்மா ஒரு பழுவுன்னு தான் ஐயா. டப்புன்னு ஊதினா பொட்டுன்னு போயிடும். ஒரு மண்சட்டி கீழே போட்டால் பொட்டுன்னு போயிடும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பொருள், அந்த உலகத்துக்கு நான் தெய்வத்தினுடைய அருள் வேணும், தேவனுடைய பிரசன்னம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகம், அந்த ராஜ்யத்தில் போய் பிரவேசிப்பதற்கு தேவனுடைய பிரசன்னம், தேவ கிருபை, தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு தேவை. அந்த ராஜ்யத்துக்காக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, அவர் விருப்பத்தை நம்ம செய்வோம், அவரை பிரியப்படுத்துவோம். கடந்த வாரத்தில் கூட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் கூட நாங்கள் அதான் தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளையை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை தேவன் அழைத்து கொண்டு வந்து ரட்சித்து பின்பு விசுவாசியவர்களை தேவன் அழித்தார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. யூதா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து தேவன் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். ரட்சிக்கிறாரு, காப்பாற்றுறாரு, சுமக்கிறாரு, ஏந்துறாரு, விடுதலை செய்கிறாரு. காலம் கடந்த உடனே விசுவாசம் இல்லை, பின்மாற்றம், தேவனை தேடலை, சபைக்கு வர்றது நிற்கிது, செபிப்பது இல்லை, கர்த்தரை தேடுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லவன் அல்ல. கலப்பையில் கை வச்சிட்டோம், பைபிளை தொட்டுட்டோம், சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஆண்டவர் தேடணும், உழைக்கணும், ஆண்டவருக்காக ஹல்லேலூயா சொல்லுவோம். தேவன் அவரிடத்தில், அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சொல்லுது. ஏன் பிரியமா இல்லை? ஒரு 4 காரியத்தை அந்த இடத்துல கடந்த வாரத்தில் 4 விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். முதலாவது, அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். 2வது, பரீட்சை பார்க்கிறார்கள். 3வது, முறுமுறுக்கிறார்கள். சோத்திரம். அருமையான கர்த்தர், இப்படி ஒரு காரியம் இருக்குது. 4 விஷயத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முடிவு காலத்தில் வந்திருக்கிற நமக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை பைபிளை திறந்து படித்து பார்க்கணும். அருமையானவர்களே, நான் முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே இந்த பைபிளை திறந்த உடனே நான் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த உலகம் எப்பொழுது முடிய போகுது? எந்த இடத்துல இருக்குது பைபிள்? அதை நான் படிக்கணும். நான் முதலாக பைபிளை திறந்த பொழுது இந்த உலகம் என்றைக்கு அழியும், எப்போ துவங்கினது, எப்போ முடிய போகுது? மத்தேயு 24 வெளிப்படுத்தின புத்தகத்தை படிங்கயான்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான கர்த்தருடைய படித்து பார்க்கணும், என்ன போட்டிருக்குன்னு பார்க்கணும்யா. வேதத்தில் என்ன இருக்கணும், என்ன சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார். நம்ம கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. அருமையானவர்களே, தீப்பெட்டி வீட்டில் வச்சு சும்மா இருந்தால் சும்மா தான் இருக்கும், உரசணும். ஆமை, உரசுனா தானே பிடிக்கும். இந்த வேதத்தை திறந்து படித்து அதை என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்கணும்யா. சோத்திரம். ஆண்டவர், ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குன்னு உடைச்சி பார்த்து சாப்பிட்டா தானே தெரியும் ருசியா என்ன இருக்குன்னு. கர்த்தருடைய பிள்ளையே, ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்கு நித்திய ஜீவன், பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொர்க்கத்தில் வாழ போகிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே போகிறதுக்கு புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்றே செய்யணும். சரி, வேதத்தில் இப்போ உள்ள நாட்டில் ஒரு நாட்டு பிரதமர், ஒரு ஜனாதிபதி, இல்லைன்னா ஒரு குடும்ப தலைவன், ஒரு சபை தலைவன் ஒரு தவறு செஞ்சால் அந்த நாடே அவுட்டு, அந்த சபையே அவுட்டு. அருமையான வேதத்தில் ஒரு 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 பிரதமரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதிபர் என்ன செஞ்சார், அவர் எப்படி வாழ்ந்தார், வேதம் அதுக்கு என்ன சொல்லுது, என்ன செஞ்சாருன்னு அதை நம்ம படிக்க போகிறோம். ஸோ தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1-2 நான் படிக்க பாருங்க. பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இது எங்கே நடக்குன்னா பாபிலோன் தேசத்தில். இன்றைக்கு இருக்கிற அது ஈராக் தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி நமக்கு தெரியாது, சொல்கிறது தான் நம்மளும் கேட்குறோம். இந்த சூழல் எதுக்காக வந்தது, எதுக்காக சொல்லப்பட்டது, எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, தானியேலின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தினால
அவர்களை சிறைப்பிடித்து அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கிற சூழ்நிலையில் அங்கே இந்த பெல்சாத்சார் நேபுகாத்நேச்சாருடைய மகன் இவன் என்ன செய்கிறான்னா, 2ஆம் வசனம் பாருங்க. பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவும் தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பாருங்க, இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் நாட்டை சிறைப்பிடித்து இஸ்ரவேலுடைய தேவாலயத்தில் இருக்கிற பாத்திரங்களை, என்னென்ன பாத்திரம், இந்த இடத்துல திருவிருந்து பாத்திரம், சமையல் பண்ணுற பாத்திரம், ஆலயத்தில் என்னென்ன பாத்திரத்தை எல்லாத்தையும் அழிட்டு போயிட்டான். ஏன் அழிட்டு போகிறான் அப்படின்னா, தேவன் அதை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு போடுறான். ஏன் ஒப்பு கொடுத்தார்? தேவ ஜனம் தேவனை ஆராதிக்கலை. ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க. ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் ஆராதனை நடத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு மாடு கோழி புறா வியாபார ஸ்தலமாகிட்டான் ஆலயத்தை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வீடு வியாபார வீடாக ஆக்கினீர்களே. இது ஜெபம் பண்ணுற இடம், ஜனங்கள் ரட்சிக்கப்படுற இடம், விடுதலை செய்கிறோம். ஆண்டவர் அவர் பேர்களையும் ஒரு சாட்டை எடுத்து அடித்தார். அப்படின்னு அடிக்கலை, துரத்தினார். ஆமே, அடித்தார்னு சொல்லிடக்கூடாது. அவர் அடித்தார்னா அவுட்டு தான், உலகமே அழிஞ்சு போகும். அவர் அடிக்கலை, துரத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு கர்த்தருடைய படி. இப்படி ஆலயத்தை நாசப்படுத்துறது, சரீரத்தை நாசப்படுத்தி இஸ்ரேல் மக்கள் செஞ்சதுனால தேவாலயத்தின் பாத்திரங்களை பாபிலோனுக்கு கொண்டு போய் அங்கே வச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாட்டு அரசன், ஒரு தேசத்தின் தலைவர், சரி நீ திராட்சை ரசம் குடிக்கிற குடி, வீட்டில் உனக்கு பாத்திரம் இல்லையா? இருக்குது. உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் எடுத்து கூடி நல்லது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 2ஆம் வசனத்தில், பெல்சாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து, எங்க நல்லா கவனி, வசனத்தை கவனிங்க, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவும் தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளை ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். நல்லா கவனிங்க, இன்றைக்கி நம்ம எடுத்தோன்னா திருவிருந்து பாத்திரம் இருக்குல்ல, இந்த பாத்திரம்னு வைங்களேன். இந்த பாத்திரத்தில் கடவுளுடைய ஆலயத்திலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் இங்கே இருக்கு, எங்கள் தகப்பனார் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பாத்திரத்தில் மதுவை ஊற்றி குடிக்கிறான், பைபிளில் போட்டிருக்கு. நல்ல இல்லை, நல்லா கவனி. தேவாலயத்தின் பாத்திரங்களிலே மதுவை ஊற்றி அவனும் குடிக்கிறான், அவன் மனைவிமார்களும் குடிக்கிறாங்க, பிரபுக்களும் குடிக்கிறாங்க. அந்த நாட்டில் உள்ள அநேகர் அதை குடித்து ருசிக்கிறாங்க. பாருங்க, கடவுளை மனிதன் எந்த அளவுக்கு அவமதிக்கிறான் பார்த்தீங்களா? கர்த்தரோட பள்ளி தெய்வத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிறான் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அவன் கேவலப்படுத்துகிறான் பார்த்தீங்களா? எவ்வளோ கேவலம் கட்டவன். உன்னை படைத்த தெய்வத்தின் பாத்திரத்தை, தேவாலயத்தின் பாத்திரங்களை நீ மதுவை ஊற்றி குடிக்கிறாயே. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வெளியே வெளியே கொண்டு போமா, அழிலே சொல்லுவோமா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாலயத்தின் பாத்திரங்களிலே அவன் குடிக்கிற மதுவை ஊற்றி அவனும் குடிக்கிறான், அவன் மனைவியும் குடிக்கிறாங்க, பிள்ளைகளையும் குடிக்கிறாங்க. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் இதை குறித்து என்ன யோசிப்பார்? கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இன்னைக்கு அப்படி செய்கிறோமா? அவன் தேவாலயத்தின் பாத்திரம், நான் இருக்கிறது பைபிள் உள்ளதான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பைபிள் இல்லாத யாரையும் சுட்டி காட்டி பிரசங்கம் பண்ணுறவெல்லாம் நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, சத்தியத்தை சொல்லி ஆகணும். விட வேண்டிய பாவத்தை விட்டணும், தப்பிச்ச, இல்லைன்னா பெரிய ஆபத்து வருது, அவ்வளோதான். ஆமென். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. பெரிய ஆபத்து வருகிறது. இந்த ஆபத்தில் இருந்து தப்பணும்னா நீ விட வேண்டியதை விடணும். தேவாலயத்தின் பாத்திரங்களை எடுத்து மது ஊற்றி குடிக்கிறாயே,
நீ மதுவை வாயினாலே ஊற்றி திராட்சரச பந்தியில் கை வைக்கிறாயே, அந்த பாவத்தை செய்யாதே. நீ துணிந்து பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக அக்கிரமத்தை பண்ணாதே சகோதரா. எத்தனை முறை ஆண்டவர் உனக்கு எச்சரித்தும் நீ மதுபானத்தை குடித்து இந்த பந்தியில் வந்து பங்கு பெற்றனா கர்த்தருக்கு துரோகம் செய்கிறாய். ஒருவேளை ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நீ மனம் திரும்பனா, யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி சகோதரா, கீழ்ப்படி. தேவாலயத்தின் பாத்திரங்களை மனிதன் எடுத்து குடிக்கிறான். அறிவில்லை உனக்கு, பாத்திரத்துக்கு வீடு இல்லை, குடிக்கிறதுக்கு உன் வீட்டு பாத்திரத்தை குடி. நாட்டு தலைவன், நாட்டு பிரதமர், பாபிலோன் தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியை கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அதிகாரத்தை கொடுக்கறது கடவுள் தான். இன்றைக்கி மோடி ஜனாதிபதியாக இருக்கிறான்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, பிரதமர் வச்சுருக்காரு, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம யாரும் நீங்கள் எத்தனை இடம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் அவர் தான், அது யாரும் மாற்ற முடியாது. கொஞ்ச நாள் போல ஜெபம் பண்ணாங்க, மோடி வரக்கூடாது எங்கிட்ட கூடி அவர் தான் வச்சிருக்கிறாரு. ஆமே சொல்லுவா, அல்லேலூயா சொல்லுவா, அல்லேலூயா. அதிகாரத்தை கொடுக்கறது அவர் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துகிறாயா மாட்டு மாப்பார். பயன்படுத்தினா தப்பிச்சான், இல்லைன்னா கொண்டே போடுவார். யாராக இருந்தாலும் சரி கர்த்தருடைய பிள்ளை. இப்போ அதிகாரத்தை நேச்சாருடைய மகன் பெல்சாத்சாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை ஆளுகை கொடுத்திருக்கிறார். பல கோடி மக்களை ஆளும்படி செய்திருக்கிறார். பணத்தில் மிதக்கிறார். மக்கள் அவனை பணிகிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. தன் இஷ்டத்துக்கு அவன் செய்கிற ஒரு துடிகரம், எவ்வளவு பெரிய துடிகரத்தை அவன் செய்கிறான் பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையில் சங்கீத புத்தகத்தில் நல்லா கவனிங்க, இந்த பகுதியை மூடாதீங்க. சங்கீதம் 19 சங்கீதம் 13 வசனம் யாராவது படிங்க. இந்த பகுதியை மூடாமல் பாருங்க. பிரசங்கம் வந்து துணிகரமான பாவத்துக்கு உமது அடியேனை விலக்கி அவைகளை ஆண்டு கொள்ள. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா எல்லோரும் சொல்லுவோமா? துணிகரமான பாவத்துக்கு சத்தமாக சொல்லுங்க. துணிகரமான பாவத்துக்கு சத்தமாக சொல்லுவோம். துணிகரமான பாவத்துக்கு உமது அடியேனை விளக்கிக்காரும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? துணிகரமான பாவம் வேண்டாம். தேவனுடைய நம்ம செய்கிற காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம கூட அவர் இருக்கிறார், நம்மக்கிட்ட இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற கடவுள் எங்கேயோ இருக்கிறாருன்னு, இந்த ஆலயத்தில் இருக்கிறார். நம்ம அருகில் நின்று கொண்டு நம்மளை கவனிக்கிறார். சோத்திரம். ஆண்டவர் தவறு செய்கிறவனை பார்த்து அப்படி கையை பிடிச்சி நிப்பாட்ட மாட்டார். சொல்லியிருக்கிறாரு, பண்ணாதே. சோத்திரம். அருமையான கர்த்தருடைய யாரையுமே ஒரு மனிதன் தவறு செய்கிறானா அவனை தவறு செய்யக்கூடாதுன்ற அறிவிப்பை கொடுப்பாரு. அவ்வளோதான். இது தப்புன்னு தெரியும், தீமைன்னு தெரியும், தெரிஞ்சிருந்து செஞ்சால் பொறுப்பு அவர் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? திராட்சரசத்தை நல்லா கவனி. இந்த பாட வசனத்தை படிக்கும் பொழுது, இந்த செய்தியை சர்ச்சையில் இதுவரை கொடுத்ததில்லை, இன்னைக்கு தான் கொடுக்குறேன். அறிஞர் தேவாலயத்தினுடைய பாத்திரங்களை எடுத்துகிட்டு வந்து எப்படா இவன் குடிக்கிறான் அப்படின்னு யோசித்தேன் நான். எப்படா மனசு வந்துச்சு இவனுக்கு? ஒரு ஆலயத்தின் ஒரு கடவுளுடைய பாத்திரத்தில் அவன் நாற்றத்தை வீச்சத்தை நரகத்துக்கு போகிறத ஊற்றி குடிக்கிறான்னா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் இல்லை? ஆண்டவர் அவனை விடுவாரா? நடந்தது என்னன்னு பார்க்க போகிறோம். வசனம் 4 வசனம் பாருங்க. அவன் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தான். யாரை புகழ்றான் பாருங்க? யாரையா புகழ்றான் மனுஷன்? வெள்ளி, பொன், கல், மண், செங்கல், அதை புகழ்றாயா? தேவன் அப்படியா இருக்கிறாரு? தேவன் கல்லாவா இருக்கிறாரு? தேவன் செங்கல்லையா இருக்கிறாரு? தேவனை மாதிரி வரைய முடியுமா? தேவனை மாதிரி செய்ய முடியுமா? அவர் என்ன பொம்மையா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் மண்ணோ கல்லோ மரமோ எதுவுமே கிடையாது. கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார் ஐயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உயிர் இருக்கிறது அவருக்கு, நேற்றும் இன்று என்று மாறாதவர். கர்த்தர் யாரை புகழ்றா பாருங்க? பொன், வெள்ளி, கல், மரம், மண், அந்த தேவர்களை புகழ்ந்தான். அப்படின்னு அவன் செய்கிறது என்ன? தேவாலயத்தின் பாத்திரத்தில் ஊற்றி அப்படி குடிக்கிறான். இந்த திருவந்து குடிக்கிறான்ல அந்த கப்பில் மதுவை ஊற்றி அவன் மனைவி, அவன் வைப்பாட்டி, அவனுடைய பிரபுக்கள் எல்லாரும் அப்படியே குடிக்கிறான்.
அந்த நேரம் நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய கோபம் வருகிறது. தேவனுடைய பிள்ளையே பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். நான் என்ன செஞ்சாலும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு நினைக்கலாம். தருணத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய மனம் திருப்பி தருணத்தை கொடுக்கிறார். வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் சகோதரா. கர்த்தருடைய பிள்ளை இந்த வசனத்தெல்லாம் நான் ஒன்று அழலாம்னு எனக்கு தோணுது. அழுதாவது சொல்லி நீ மனம் திருப்பிப்பான்னு சொல்லணும்னு எனக்கு தோணுது. சகோதரா, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களோட ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது ஐயா. ஆத்துமா இருக்கிறது மனுஷனுக்கு. இன்று மரித்தான் எங்கே போவாய்? சோத்திரம். பழையபடி திரும்ப திரும்ப பண்ணியை போல சாக்கடையில் விழுகிறாயே. சோத்திரம். அருமையான தேவனுக்கு எப்போவா நேரத்தை கொடுத்துருக்குறையா? எப்போவா நேரத்தை எல்லாரையும் நான் சொல்லி யாருக்குன்னு தெரியாது. தேவ வசனம் சொல்கிறேன், அவ்வளோதான். பைபிள் இருக்கிறத அப்படி சொல்லணும்னா எனக்கு ஐயோ. கர்த்தருடைய பிள்ளையே, யாரையும் துன்பப்படுத்தணும், யாரையும் நோக வைக்கணும் இல்லை. நீ திருந்தணும், நீ நல்ல பிள்ளையாக மாறணும். கைதட்டுவோம் ஆண்டவருக்கு. அதாவது நீ ஒரு பரிசுத்தமான பிள்ளையாக வாழணும்ப்பா. அவருக்கு மகிமையான பிள்ளையாக வாழணும். சோத்திரம். பாக்கு போடுறது, சிகரெட், இந்த உலகத்தில் பலவிதமான பாவங்களை பிசாசு இன்னைக்கு சிக்க வச்சிடறான். மது, பொடி, போதை வஸ்து ஐட்டம், மாத்திரங்க, என்னெல்லாமோன்றாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. சோத்திரம். வேஷத்தனம், சினிமா, அறகுறை ட்ரெஸ்ஸு, விக்கிரக ஆராதனை, பாவங்களை பிசாசு உலகத்தில் விரித்து வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்ல அதை செய்யாதே. ஆமென். அது வேண்டாம். அருமையானவர்களே, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதே, பாவியுடைய வழியில் இல்லாதே. இனி அங்கே நின்னா அந்த புத்தி தான் உனக்கு வரும். நீ நல்லவன் தான், ஆனால் உன் கூட நிற்கிறவன் உன்னை பாழாக்கிடுவான். தீய மணிகளோட நடவாதே தெய்வ மக்களே. கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரா, உன் பரிசுத்தம் கெட்டு போவோம். உன்னை பாவத்தை தூண்ட வச்சு, உன்னை சிக்க வச்சு, உன்னை அழித்துருவான், பிசாசு கொன்றுவான். வேண்டாம், உன் ஆத்துமா அழிஞ்சு போவோம். நரகத்தில் போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றார், மனம் திரும்பு. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எத்தனை வியாதியில் உன்னை காப்பாற்றிருக்கிறார். எத்தனை கட்டத்தில் நீ அழுதுருக்கிற உன்னை காப்பாற்றிருக்கிறார் ஆண்டவர். எத்தனை துன்பத்தில் ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். அவருக்கு துரோகம் செய்யலாமாயா? நம்மளை படைத்த தேவனுக்கு. சகோதரா, மனம் திரும்பு. சில பேருடைய வாழ்க்கையை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அழுகிறோம். ஏசப்பா, இவ்வளோதான் பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டேன்றாங்க, இவ்வளோதான் அழுதாலும் கேட்க மாட்டேன்றாங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட, தெய்வ பிள்ளையே, நான் எத்தனையோ நாள் அழுதுருக்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து. மீண்டும் மீண்டும் பண்ணுறாங்கப்பா. உங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா? உன்னை நான் நரகத்தில் பார்க்கறதுக்கு இல்லை சக்தி எனக்கு இல்லை. கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை நான் பரலோகத்தில் பார்க்கணும். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். நீ நரகத்துக்கு போகிறது எனக்கு சந்தோஷமா இல்லை. அல்ல, கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளை, எப்படியாவது மனம் திரும்பி எப்படியாவது அந்த அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றணும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். எப்படியாவது நரகத்தின் குழியிலிருந்து நீ காப்பாற்றி பிசாசுங்க விடலையாக்கி நீ தேவனையே ஒரு உறுதி வேணும். என் வாழ்க்கையில் உறுதி வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நேற்று வர செய்ததுன்னா இன்றிலிருந்து வேண்டாம் பிள்ளைகளே. ஏசப்பா, ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுக்கணும். ஏசப்பா, அந்த ஒரு ஊழியக்காரர் கண்ணீரோடு சொல்கிறாரு, இது நாளில் இயேசு அழுகிறார். உன்னை பார்த்து இயேசு அழுதுகிட்டு இருக்கிறேன். எவ்வளவு தூரம் உனக்கு காப்பாற்றிருக்கிறேன், எத்தனை இடம் உதவி செஞ்சுருக்கிறேன், பலபடி இப்படி போகிறாங்களேன்னு. ஏசப்பா, அவளை அழ வைக்கலாமா? அவரை துக்கப்படுத்தலாமா? கத்தோட அவளை அழ வைக்கக்கூடாது. அழியில சொல்லுவான், இயேசுவை அழ வைக்காத. நம்மளை பார்த்து இயேசு அழுவார். நாம் தவறு செய்யும் போது, நாம் பாவம் செய்யும், அவரை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து அழுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையோ முறை அழுகிறான். கடைசி எல்லை வரும் பொழுது அவர் விட்டுட்டார்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் அடுத்த வசனம் படிக்கமா? தானியேல்ல அதுக்கு அடுத்த வசனம் படி. போதும், அவ்வளோதான் நிறுவா. அந்த வசனம் பாருங்கள், 5ஆம் வசனம் பாருங்கள். அந்நேரத்தில், அப்போ அந்நேரம்னா என்னது? நல்லா கவனிங்க. அந்நேரம் அப்படின்னா என்னது? அந்நேரம் அப்படின்னா அவன் மதுவை குடிச்சிட்டு இருக்கிறான்ல, ஆலயத்தின் பாத்திரத்தில், திருவிருந்து பாத்திரத்தில், தேவாலயத்தின் பாத்திரம், சாதாரண பாத்திரம், தேவாலயத்தின் பாத்திரம். அல்லேலூயா சொல்லுவோம். தேவாலயத்தின் பாத்திரம் புனிதமானது.
தேவனுடைய ஆலயத்தின் பொருள் புனிதமானது. இந்த பாத்திரத்தில் மது ஊற்றி குடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சுவர் சாந்து பூசப்பட்ட அந்த எழுத்தில் ஒரு எழுத்து வருகிறது. அந்த எழுத்தை பார்க்குறான். அந்த எழுத்து எங்கே வருது? பரலோகத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். பரலோகத்தின் தேவன் ஒரு எழுத்தை காட்டுறாரு. அது ஏதோ எழுதியிருக்கு, அவனுக்கு வாசிக்க தெரியல. ஏன்னா அது வாசிக்க முடியாது, பரலோக எழுத்து. பூமிக்கிற எழுத்துன்னா தமிழில் ஈஸியாக வாசிச்சிடலாம், இங்கிலீஷு வாசிச்சிடலாம், ஹிந்தி வாசிச்சிடலாம், எல்லாம் எத்தனை மொழி இருக்கும். அந்த மொழியை வாசிக்க யாராலே முடியாது. அது பரலோகத்தின் தேவன் கொடுத்த வார்த்தை. தேவன் ஒரு வார்த்தை அந்த சுவரில் போடுறாரு. போட்ட உடனே அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த வார்த்தை வெள்ளி கலரில் அப்படி வெளிச்சமாக பிரகாசமான வெளிச்சத்தோட அந்த வார்த்தையை பார்த்த உடனே ராஜா அதிர்ந்து போனான். அவன் குடி மயக்கத்தை விட்டு தெளிந்து மனசு அவன் கட்டுகள் கலண்டன அப்படின்னு போட்டிருக்கு. சோத்திரம். அவன் கால் ஒன்றோட ஒன்று பின்னி கொண்டது அந்த வார்த்தையை பார்த்த உடனே, இது ஏதோ ஒரு சக்தி அப்பா, இது ஏதோ ஒரு வல்லமை, இது ஏதோ ஒரு பரலோகத்தின் தெய்வம் கொடுக்குற வார்த்தையாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அப்படியே நான் காலெல்லாம் பின்னி அப்படியே தள்ளாடினவனா அவன் சொல்கிறான். அவன் சோசிகாரனை கூப்பிடு, குறிகாரனை கூப்பிடு, மந்திரவாதியை கூப்பிடு. எதுக்கு? இந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு. சோசிகாரன் வந்து வாசிக்கிறான், மந்திரவாதி வந்து வாசிக்கிறான், குறிகாரன் வந்து வாசிக்கிறான். அவன் வாசிக்க முடியுமா? குறிகாரன் மந்திரவாதியெல்லாம் வாசிக்க முடியுமா? அவனே 3 பொண்டாட்டி கட்டியிருப்பான். சோத்திரம். அவன் எப்படிப்பான் அந்த அசுத்தனம் வாசிப்பான்? அவன்லாம் வேசித்தனம் பண்ணுறவன், அக்குறம் பண்ணுறவன். அவன் எப்படி இந்த பரிசுத்த எழுத்தை வாசிக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் இயேசுவை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு சோத்திரம். கையில் கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, சின்ன பிறகு யார் என்ன சொன்னாலும் கட்டுருவாங்க. சில பேர் கஷ்டம் வரும், வியாதி வரத்தான் செய்யும். சரீரம் தானே, இன்னும் நம்ம குத்துக்கட்டையா? வியாதியே வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் வரும். சோத்திரம். விலகினம் தானே, மனுஷன் விலகினப்பானதானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். என்ன சோதனை வரும், மனுஷனுக்கு நேரிட சோதனை வரும் அப்படின்னு இருக்குது. இயேசுவுக்கு வந்தது சோதனை. எனக்கு நேரிட்ட சோதனையில் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே அப்படின்றார் ஆண்டவர். ஏசப்பாவுக்கு வந்த சோதனையில் யார் கூட இருந்தால்? எல்லாம் ஓடிட்டாங்க. சீஷர்கள் தான் ஒன்றா இருந்ததாக இயேசுவே சொல்கிறாரு. அப்போ நமக்கு நேரிட சோதனை எல்லாமே வேறு சோதனை வராது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். உடனே அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படிலாம் ஓடுறதை விட்டுட்டு ஏசப்பா பார்த்து அவர்கிட்ட கண்ணீரை கொட்டி, அப்பா இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. கட்டி பிடித்தேன் நினைக்கிறேன் கர்த்தாவே, கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நினைக்கிறேன் கர்த்தாவே. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் மனம் இறங்கும் ஐயா. அல்லேலூயா. நமக்கு இரக்கம் செய்வரை நோக்கி பார்க்கணும். அவன் வந்து இரக்கம் செய்கிறவரை நோக்கி பார்க்கல. யார்? பெல்சாத்சார், நேபுகாத்நேச்சாரோட மகனாகிய பெல்சாத்சார். யாரை பார்க்கிறான்? வெள்ளி பொன் கல் இதெல்லாம் வச்சு அந்த தேவர்களை புகழ்ந்துட்டு, மதுவை வச்சு புகழ்ந்துட்டு, இப்போ குறிகாரன் ஜோசிகாரன் அவங்ககிட்ட போகிறான். முடியாது. அவன் வாசித்து பார்க்குறாங்க, வாசிக்க முடியல. ஜோசிகாரன் பார்த்து, என்னப்பா எழுதியிருக்கு தெரியல, அது எழுத்து பயங்கரமாக இருக்குது. இந்த சோரில் யார் எழுதுனது? இது எழுதுனது யார்? ராஜா எழுதினாரா? மந்திரி மாதிரி எழுதுனாங்களா? பரலோகத்தின் கடவுள் எழுதுறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த எழுத்தை வாசிக்க யாராலையும் முடியாது. அதை ஜெபிக்கிறவனால தான் முடியும். ஆமென். தேவனை ஆராதிக்கிறவனால தான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவரால் தான் முடியும். அவரை நம்புகிறவரால் தான் முடியும். அவருக்கு ஊழியர்களால் தான் முடியும். தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவர்களால் முடியும். ஆமென். தினமும் 3 வேளை ஜெபம் பண்றார்ல தானியேல்.
தானியேல்கிட்ட போகிறாங்க. என்ன நடக்குது, தானியேல் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தானியேல் அந்த அதிகாரத்துக்கு கீழே நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதெல்லாம் சொன்னால் லேட் ஆகிரும். அவர் சொல்கிறாரு, உங்களுடைய தகப்பனாய் நேபுகாத்நேச்சார் பெரிய பெரிய அக்குரமெல்லாம் பண்ணார். கடைசியில் அவர் மாடை போல் புல்ல மேய்ஞ்சார், ஆகாயத்து பணியில் நனைஞ்சார். இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் புத்தி வந்து மனம் திரும்பிட்டார. நீர் இப்படி அவர் மகனாக இருந்து இதெல்லாம் தெரிஞ்சு புத்தி கட்டவராக போய் இந்த தேவாலயத்தின் பாத்திரங்களை போய் இப்படி பண்ணுறியப்பான்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்க்க போகிறோம். 22ஆம் வசனத்திலிருந்து, அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை என்ன செய்யலை, தாழ்த்தாமல். 1 2 கீழே சொல்கிறாரு, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தி. 1 தாழ்த்தலை, கடவுளுக்கு மேலே உயர்த்துறாரு. அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பெருமக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளை திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க. இப்போ இந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு யாராலையும் முடியலை. தானியேல் சொல்கிறாரு, விளக்கத்தை கொடுத்து முகவரையை சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு வராரு. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அப்பாவை பற்றி சொல்கிறார். இப்படிலாம் நான் பெல்சாத்சாருடைய அப்பா நேபுகாத்நேச்சாரை பற்றி இதெல்லாம் அறிந்திருந்து இப்படிலாம் செஞ்சு பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமா எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு விரோதமாக கையெடுத்தான்னா அவங்களுடைய நிலைமை பரிதாபம். கர்த்தருடைய பிள்ளையே, சீவனுள்ள தெய்வத்துக்கு விரோதமாக அந்த உலகத்தை இன்றைக்கி எத்தனையோ ராஜாக்கள் என்னெல்லாமோ பண்ணுறான். சோத்திரம் அருமையானவர்களே, பயங்கரம். மதம் மாற்ற சட்டம் மாற்றுறாங்க, கிறிஸ்தவனாக மாற்றுறான், அப்படி இப்படின்னு நிறைய வேலையெல்லாம் பண்ணுறான். வட மாநிலங்களில் உனக்கு வர்ற ஆக்கினை பயங்கரம். பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு பரலோகத்துக்கு விரோதமாக இவளை படைத்தவருக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்பக்கூடாது ஐயா. சோத்திரம். அவருக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்ணுறான் பாருங்கள். ஆனால் அவர் சொல்கிறார். யார் சொல்கிறா? தானியேல் சொல்கிறாரு, தம்முடைய கையில் உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவர் உம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரி. இந்த வசனத்தில் இருக்குது. எல்லாரும் சொல்லுவோம், தம்முடைய கையில், தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய. அப்போ நம்ம சுவாசம் வந்து யார் கையில் இருக்குது? இயேசுப்பா கையில். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா சொல்ல அல்லேலூயா. நமக்கு சுவாசத்தை யார் தந்தது? நம்ம சுவாசத்தை. இப்போ எல்லாம் என்ன பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ மூச்சு விடுறோம். இப்போ எல்லாம் எப்படி மூச்சு விடுவாங்களா? ஏன்னு வரும். கீழே மூச்சு விடுங்க, சூன்னு வரும். ஆமே, இயேசு தான். ஆமே, நம்ம சுவாசத்தில் இயேசு இருக்கிறார். ஏங்கிறோம் சில நேரம் அப்படிம்போ, ஆடா சூ, அப்போ இயேசு. ஆமே, நம்முடைய சுவாசம் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆடுறான் பாரு ஆட்டம், மனிதன் பாடுறான் பாரு பாட்டுனது மாதிரி நம்ம சுவாசம் அவர்கிட்ட இருக்கின்ற ஒரு அறிவு மட்டும் ஒரு மனுஷனுக்கு இருந்தா, அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிப்பட்ட துணிந்த ஒரு தவறை பண்ணுவானா? அவர் சொல்கிறார். தானியேல் வந்து அவருடைய சிந்தையை உணர்த்துறாரு. அந்த இருதயத்தை கடவுளுக்கு உரமா நீ தாழ்த்தலப்பா, உன்னை உயர்த்தின, அவருக்கு உரதமாக உயர்த்திட்ட. அவருடைய ஆலயத்தின் பாத்திரம், உன் வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருக்குது? வெள்ளி பாத்திரம் வச்சுருக்க, தங்கத்தட்டு வச்சுருக்கிற, வைரத்தட்டு வச்சுருக்கிற, அதில் ஊற்றி கூடி. தேவாலயத்தின் பாத்திரம் தான் உனக்கு கிடைச்சதோ. எவ்வளோ ஒரு துணிக்கிறோம், கடவுளை எவ்வளோ அவமதிக்கிறான். சோத்திரம். நம்ம ஏதாவது ஆண்டவரை எதாவது இந்த இடத்துல அவமதிச்சிருக்கிறோமா? அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவமதிக்கிறோன்னு அர்த்தம். கர்த்தருடைய தேவனை அவமதிக்கிறான் மனுஷன். தேவனுக்கு தவறாக என்றான், கீழ்த்தரமாக என்றான். பரலோகத்தின் ஆண்டவருக்கமாய் உயர்த்தினீர். நடந்தது என்ன? தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது 24 வசனம் பாருங்க. இல்லை 24 வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ திராசிலே நிற்கப்பட்டு குறை காணப்பட்டாய் என்றும், பிரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
அந்த அந்த சுவரில் எழுதுறாரு. எப்போ எழுதப்பட்டது எழுத்து? மதுபானத்தை ருசிச்சு கொண்டிருக்கிறான். அப்படியே அப்பா மதுவில் மிதந்து கொண்டிருக்கிறான். நாற்றத்தை மிதந்து கொண்டு சில பேர் குடிச்சிட்டு மிதந்து போய் என்னெல்லாம் அக்குறம் பண்ணுறான் பாருங்க. நாட்டில் குடிச்சிட்டு நாற்றத்தை குடிச்சிட்டு பக்கத்தில் நிற்க முடியாதையா மனுஷன். அந்த பன்னிக்கு நாட்க கூட நாட்டம், அந்த கேவலங்கட்ட நாட்டத்தை கடவுள் படைத்த ஆலயத்தை கெடுத்து, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன செய்வார்? கெடுப்பார் ஐயா. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நாற்றத்தை இந்த திருவிருந்து பாத்திரத்தில், தேவாலயத்தின் பாத்திரத்தில், எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயம் என்ன? இன்றைக்கு ஒரு தேவாலயம் சாலமோனுமாய் கட்டப்பட்டது, இரண்டாவது தேவாலயம் செருபாபேலுமாய் கட்டப்பட்டது. இப்போ 2 தேவாலயமே இல்லை. அடுத்து 3ஆவது தேவாலயம் வரப்போகிறது. அப்போ தான் உலக யுத்தம். ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம். அதே இடத்துல ஆலயத்தை கட்டணும். அந்த தேவாலயத்தில் தான் அந்த பாத்திரம் எடுக்கப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருந்து முதல் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் தான் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கு அடுத்து 2வது செருபாபேல் வந்து அந்த தேவாலயத்தில் எருசலேமில் கட்டப்படுது. இன்றைக்கி அந்த எருசலேமில் மீண்டும் 3ஆம் தேவாலயம் வரப்போகுது. ஆமென். எங்கே எப்போ தெரியாது, ஆனால் வரும். அப்போ தான் உலக முடிவுக்கு அடையாளம். ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம். அந்த தேவாலயத்தின் பாத்திரங்களை ருசித்து கொண்டிருக்க எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதை வேறு யாராலையும் சொல்ல முடியலை. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், மெனை என்பதற்கு தேவன் ராஜ்யத்தை மட்டிட்டதுக்கு என்ன செஞ்சார்? முடிவு உண்டாக்கினார். உன் காலத்துக்கு முடிவு உண்டாக்கினார். அவனுக்கு வயசு ஒரு 35 வயசு தான் இருக்கும். சோத்திரம். 35 வயசு 40 வயசு, அவன் 80 100 வயசு வரை வாழ வேண்டியவன் 60 வருஷத்துக்கு முன்னாலே அவனுடைய வாழ்க்கை. உன் தேவன் உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கிறார். இனிமேல் நீ அரசாள முடியாது. இனிமேல் இந்த பாபிலோனில் நீ ஆட்சி செய்ய முடியாது. இனிமேல் நீ அதிபர பிரதமராக இருக்க முடியாதுப்பா. உன் சீட்டை ஆண்டவர் கிழிக்கிறார். ஏன் கிழிக்கிறார்? தேவாலயத்தின் பாத்திரங்களை, தேவாலயத்தின் பாத்திரத்தில், திருவிருந்து பாத்திரத்தில். நீங்கள் எத்தனையோ சபைகளில் குடித்து கொண்டு போய் திருவிருந்து எடுக்கிறாயா. சீட்டை கிழிச்சிட்டாருன்னா யாராலே வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் பொறுமையாக இருப்பார். ஆகையினாலே இன்றோட அறுத்து தூர போடுறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்தோட வேண்டாம் தேவப்படி நடந்த என்ன நடந்திருக்குன்னு இந்த தானியேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை இதுவரை நான் பிரசங்கிக்காத, இந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணலை. நான் கேரளாவில் மூணாரில் இதை பற்றி பேசியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் வந்து இந்த செய்தி இதுவரை நான் கொடுத்ததில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மெனே மெனே தெற்கையில் என்பதை உப்பார்சின். மெனே என்றால் தேவன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெற்கையில் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ திராசிலே நிற்கப்பட்டு கடவுள் உன்னை நிற்பாரியா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ செய்த நன்மையை நிற்பார். நீ செய்த காணிக்கையை, நீ கொடுத்த பணத்தை, நீ செய்த நன்மையை திராசில் ஒரு திராசில் வைப்பார். நீ செய்த பாவத்தையும் ஒரு திராசில் வைப்பார். நன்மை ஒரு திராசில் வைக்கிறாரு, தீமை ஒரு திராசில் வைக்கிறாரு. அப்படியே நிறுத்து பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அறுவடையை கொடுப்பார். எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறோமோ, செய்கிறோமோ, ஆலயங்களுக்கு பண்ணுறோமோ, அதனுடைய மேன்மை வேறு. எல்லாத்தையும் ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை நிற்க போகிறாரு. உனக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்துறேன், உனக்கு வசதியாக எல்லாம் பண்ணுற, வீடு கட்டுற, எல்லாம் கார் என்னெல்லாமோ பண்ணுறியா, எனக்கு நீ என்ன செஞ்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம சௌகரியத்துக்கு என்னெல்லாம் செய்கிறோம். கார் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், பங்களா பண்ணுறோம், இடம் வாங்குகிறோம். இயேசுவுக்கு என்ன செஞ்ச? புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், அவருக்கு என்ன மகிமை நான் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய வருமானத்தில் நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். என்னுடைய வருமானத்தில் ₹1 கூட கொடுக்கலையா ஆண்டவருக்கு. நீ சும்மா ₹10 காணிக்க போட்டு போ, என்ன பிரயோஜனம் ஆண்டவருக்காக? நம்ம நன்மையை நிற்க போகிறார். அன்னைக்கு நம்ம பேங்கில் போட்டு வச்சு என்னத்தை கண்டோம்? கர்த்தருடைய பிள்ளை தேவை தான், இல்லைன்னு இல்லை, அங்கே சேர்க்கணியா. ஆமென். நல்ல சொல்ல. அல்லேலூயா. என்னிலும் சிறியவனுக்கு நீ எதை செய்தாயோ எனக்கே அதை செய்தாய். என்னிலும் சிறியவனுக்கு எதை செய்யாதிருந்தாயோ எனக்கே செய்யாதிருந்தாய். அருமையானவர்களே, நம் நன்மைகளை செய்வோம், சபைகளுக்கு செய்வோம், ஆண்டவருக்கு செய்வோம். ஆமென். நல்ல ஆண்டவருக்கு செய்கிறேன்னு சொல்லணும். ஒரு காணிக்க போட்டோன்னா, ஒரு தட்டில் காணிக்க வைக்கிறேன்னு ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன், மனிதனுக்கு அல்ல. கர்த்தருடைய பிள்ளையே,
நான் செய்கிற எல்லாமே ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு நாளில் திராசில் வச்சு கடவுள் நிற்க போகிறார். உன்னை இப்படிலாம் கொடுத்து நான் செஞ்சேனப்பா, நீ என்னடா பண்ணுன்னு கேட்டாரா? என்ன செய்வோம்? எப்போ கேட்பாரு? நம்ம ஜீவன் போன பிற்பாடு தான் தெரியும். மரித்து 5 நிமிஷத்து தெரிஞ்சவும் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோம். எப்போ போகிறோம்? ஆவிக்குரிய உலகத்தில். இப்போ சரீர உலகத்தில் இருக்கிறோம், ஆவியின் உலகத்துக்குள்ளே போகிறோம். மரித்து 5 நிமிஷத்துக்குள்ளே 2 நிமிஷத்தில் தெரிஞ்சு போவோம். அடாடாடாடா வேஸ்ட் ஆக்கிட்டோமே. அங்கே போன பிற்பாடு நான் இப்படி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே. நான் சில நேரம் யோசிக்கிறேன், ஆண்டவரே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்தில், நான் விசுவாசியாக இருந்த காலத்தில், அந்த நேரத்தில் நிறைய நான் ஊழியெல்லாம் செய்யலையே. அந்த நேரம் இப்படிலாம் பண்ணியிருந்தேன்னா இந்த ஊழியம் இன்னும் பெருசாக இருக்குமே. அந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்காக நிறைய நான் காரியம் பண்ணியிருந்தா, உங்களுடைய சொல்ல கேட்டிருந்தேன்னா நான் இன்னும் நிறையா என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பார்த்துருப்பேனே. இப்போ யோசிக்கிறேன், இப்போ அதுக்குள்ளே நான் போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த இடத்துக்குள்ளே நான் போக முடியாது. அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேனே. அந்த நாட்களில் தேவ சித்தத்தை சில இடங்களில் நான் நிறைவேற்றாமல் போயிருக்கிறேனே. அந்த இடத்துல நான் நிறைவேற்றிருந்தேன்னா என்னுடைய ஊழியம் வளர்ந்துருக்கும். இன்னும் நிறையா சோத்திரம், இன்னும் ஒரே ஆலயம், இன்னும் எத்தனையோ ஆலயங்களை கட்டப்பட்டிருக்கும். ஏன் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியல? கிரியைகளை ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். செயல்களை பார்க்குறாரு. அதான் யோசிக்கும், இந்த ஆலயம் இவ்வளோ தானே கட்டியிருக்கிறோம், இன்னும் பெருசாக முடியலையே. சில நேரம் உட்காந்து அப்படியே அழுதுருக்கிறேன், ஆண்டவரே இன்னும் நான் பெருசாக முடியும். காரணம் என்ன? சில காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டோம், சில காலங்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோம். நீங்களும் யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த வார்த்தை. ஆமே அல்லேலூயா சொல்லுவோம். நீங்கள் காலத்தை பிந்து விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்க. நேரத்துக்கு நேரம் அவருக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். திராசில் நிற்க போகிறார். பெல்சாத்சார், நேபுகாத்நேச்சாருடைய மகனாகிய பெல்சாத்சாரை தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே நிறுவை செய்கிறார். நிறுத்து பார்க்கிறாரு, நற்கரியில பார்க்கிறாரு. அவன் மனைவி, அவனுடைய பிரபுக்கள், அவனுடைய அதிகாரிகள் எல்லாருடைய கையிலையும் என்ன பாத்திரம் இருக்கு? தேவாலயத்தின் பாத்திரம். உள்ள என்ன இருக்கு? மது இருக்கு. அவன் மது ஊற்றி குடிக்கிறான். இன்றைக்கி குடிச்சிட்டு வந்து பண்ணுறாங்க. இதுவும் ஒன்று தான். ஆண்டவர் நிற்பார். ஆண்டவர் அவளை நிற்கும் போது குறைவாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளை, நம்மளை ஆண்டவர் குறைவாக பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை குறைவாய் பார்த்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஏசப்பா நம்மளை குறைஞ்சா, நீ திராசில் குறைஞ்சி காணப்பட்டால் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? குறைவாக காணப்பட்டால் என்ன செய்வார்? அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வசனம் படிக்குமா? தெக்கேல் என்பதற்கு நீ திராசில் இருக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்று 28ஆம் வசனம். பிரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. இப்போ பாருங்க, 3 வார்த்தை வருகிறது. 1, தேவன் ராஜ்யத்துக்கு முடி உண்டாக்கினார். 2, நீ குறைய காணப்பட்டாய். 3வது, உன்னுடைய பதவியை, உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை, உன்னுடைய வேலையை, உன்னுடைய சம்பளத்தை, உன்னுடைய வருமானத்தை பிடுங்கி வேற ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் சொன்னா அல்லேலூயா. நமக்குள்ள ஆசீர்வாதத்தை, நமக்குள்ள வேலையை, நமக்குள்ள இடத்தை, நமக்குள்ள வீட்டை பிடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கி நிறைய பேருக்கு நடக்கு. காசா பட்டணத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ளதெல்லாம் பிடிக்கி கொடுத்துடக்கூடாது. இப்போ ஆசீர்வாதம், பெல்சாத்சாருக்கு வந்த ஆசீர்வாதத்தை தேவன் பிடுங்குறாரு. உனக்கு இதெல்லாம் கொடுத்தனடா, அதிகாரத்தை கொடுத்தன, சம்பளத்தை கொடுத்தன, வருமானத்தை கொடுத்தன, வேலையை கொடுத்தன. அவன் வேலையை பிடுங்குறாரு, அவன் அதிகாரத்தை பிடுங்குறாரு, அவன் வருமானத்தை பிடுங்குறாரு. இப்போ தர்த்தரம் உள்ள வருது, பஞ்சம் உள்ள வருகிறது, வேதனைகள் வருகிறது, கண்ணீர் வருகிறது. ஏன்னா அங்கே இயேசு இல்லை. அருமையானவர்களே, இயேசு இல்லை. இயேசு இல்லாத வாழ்க்கையா? சோத்திரம். தேவனுக்கு எதிராக மட்டும் வாழக்கூடாதையா மனுஷன். நம்மளை படைத்தவருக்கு யாருக்கு எதிரானாலும் அந்த உலகத்தில் வாழ்ந்துடாலும், நம்மளை உண்டாக்கின தேவன் அவர் நம்மளை பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படித்து பார்த்து சிந்திங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்மளை திராசில் கடவுள் நிறுத்தார்னா நம்ம குறைஞ்சி காணப்படாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் அதற்கு பலன் இருக்குது. ஒரு சின்ன ஏழைக்கு பிச்சைக்காரருக்கு நீங்கள் 10 ரூபா போட்டாலும் அதுக்கு பலன் இருக்கியா? நீ 10 ரூபா ஒருத்தருக்கு நீ ட்ரெயினில் கொடுத்தாலும் அதுக்கு பலன் இருக்குது. ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா பலன் இருக்குது. ஒரு ஊழியக்காரர்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்தாலும் பலன் இருக்குது. சோத்திரம். எலியா தீர்க்கதரிசி அவர் சொல்கிறாரு,
அந்த விதவிட்ட முதலாவது சுடுற அப்பத்தை எனக்கு கொண்டு வந்து கொடு. ஊழியக்காரனுக்கு கொண்டு கொடுத்தா பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, அந்த அப்பத்தை சுட்டு அந்த ஊழியக்காரனை எலியாவுக்கு கொடுத்த உடனே நடந்து என்ன தெரியுமா? 3.5 வருஷம் மாவு குறையவே இல்லை. ஆமென், அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க குறையே வராது. கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைவே நீங்கள் பார்ப்பீங்க வாழ்க்கையில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையினாலே தேவன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கினார் என்று சொல்லி நடந்த சம்பவம் என்ன? அந்த ஒரே ஒரு வசனம் படிமா, 30 வசனம். அன்று ராத்திரி, அதான் வாசிப்பா. நல்லா கவனிங்க. கடைசியை முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தோம், வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அவருக்கு மகிமை செலுத்தணும். அல்லேலூயா சொல்லுவான். இவன் யாருக்கு மகிமை செலுத்துகிறான்? இவன் மகிமை எப்படி வெளிப்பட்டது? பாத்திரத்தில் ஊற்றி குடிக்கிற அந்த நாற்றம் வெளிப்பட்டது. அவன் நாற்றத்தை தேவாலயத்தில் காட்டுறான். அவன் நாற்றத்தை ஆலயத்தின் பாத்திரத்தில் காட்டுறான். அவன் நாற்றத்தை பந்தியில் காட்டுறான். நம்முடைய நாற்றத்தை இங்கே காட்டக்கூடாது. கைதட்டுவோம் ஆண்டவருக்கு. மனம் திரும்பிடுவான். இன்றைக்கே மனம் திரும்பிடுவான். இப்போவே மனம் திரும்பிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று ராத்திரியிலே, அன்றுனா என்ன? நல்லா கவனிச்சு பாரு. அன்றுனா என்னது? காலையில் 8 மணிக்கு மதுவை குடிக்கிறான், ஊற்றி மத்தியானத்தில் செய்தி போயிடுச்சு, நீ பண்ண அக்கிரமம் இப்படி உனக்கு முடிவு உண்டாக்கிட்டாரு, ஆண்டவர் வாழ்க்கையை முடிச்சிட்டார் அப்படின்ற செய்தியை தானியேல் சொல்லிட்டாப்புல. இரவு வந்துருச்சு, 7 மணி வந்துருச்சு, 8 மணி வந்துருச்சு, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி தாண்டலை. சோத்ரா நடுராத்திரியில் தூங்கிக்கிட்டு இருக்க வேளையில் 10 பேர் உள்ளே புகுந்து, யார? ராஜா பாதுகாப்பு மெய்காப்பாளர்லாம் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர். ஏன்னா அவன் அரசியலாக இருக்கிறான், அவனுக்கு பெருமை. நீ எந்த மெய்காப்பாளர் வச்சாலும் சரி, அவர் காக்கலன்னா கர்த்தர் நகரத்தை காவாராகில். அல்லேலூயா சொல்லுவோம். நீ எந்த கடலுக்குள்ளே போய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார் ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில், நீ கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சாலும் அங்கே பாம்பு உன்னை கடிக்குன்றார், அதுக்கு நான் கட்டளை இடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சோத்ரா அன்னைக்கு ராத்திரியிலே பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான், அவன் அழிந்து போனான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நமக்கு நடக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளை, இதே மாதிரி நமக்கெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். இதெல்லாம் படித்தா ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சதுனால, குடித்ததுனால அவன் சரீரத்தையும் கெடுத்து ஆத்துமாவையும் கெடுத்து, இப்போ நாமளும் அப்படி செஞ்சா இன்றைக்கி எத்தனை ராத்திரி நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாரே. கரங்களை தட்டுவ ஆண்டவருக்கு. நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் வெளியே கொண்டு வராமல் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரே. நம்ம எத்தனையோ பாவங்களாம் செஞ்சுருக்கிறோம். எல்லா பாவத்தையுமா கடவுள் வெளியே கொண்டு வந்து நம்மளை ரோட்டில் விட்டார், மன்னிச்சிருக்கிறார்ல. நம்மளை எத்தனை அந்தரங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு. அவரை நம்ம எவ்வளோ தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம உன்னுடைய வாலிப நாட்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலங்களெல்லாம் மறைவான பாவம் நம்ம செஞ்சப்போ நமக்கு தெரியாமலாம் இருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம என்னென்ன பாவம் செஞ்சது நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், அடுத்து பிசாசுக்கும் தெரியும். 3 பேருக்கு தெரியும். நம்ம செய்கிற பாவம் 3 பேருக்கு தெரியும். நமக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், ஏசப்பாவுக்கும் தெரியும். ஆனால் ஏசப்பா ரத்தம், ஆமே அல்லேலூயா சொல்லுவோம், மன்னிக்கிற ரத்தம். ஆண்டவர்கிட்ட வந்தா நம்மளை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றிடுவா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு 2 சில நிமிஷங்கள் நம்மளை அர்ப்பணித்து இந்த வசனத்தை சிந்தித்து, ஆண்டவரே நான் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறப்பா, ஆண்டவரே நான் திருவிருந்து இன்றைக்கி பெறணும், ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாலும் பாவம் தான் ஐயா. சோத்ரா ஒருத்தர் பணத்தை அநியாயமாக அபகரித்தா பாவம். ஹல்லேலூயா. யாருடைய பணத்தையாவது வஞ்சித்தா பாவம். யாருக்கு தெரியாமல் பணத்தை எடுத்த பாவம் தான். என்ன பாவமாக அந்த குடிக்கிறது மாத்திரமல்ல, இனி என்னென்ன பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் இந்த திருவிருந்துக்கு நேராக இந்த பந்தியில் நான் பங்கு பெறணும். இயேசுப்பா என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லு சகோதரா. ஆண்டவர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார், உன்னை காப்பாற்ற விரும்புகிறார், உன்னை ஏந்தி சுமக்க விரும்புகிறார். உன்னை பரலோக ராஜ்யத்தில் வைத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சோத்திரம், எலியா, ஏனோக்கு பரிசுத்தவான்கள் மத்தியில் உன்னை பார்க்க அழகு பார்க்க விரும்புகிறார். அதை மறந்துடாதபடி இயேசுப்பா நம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும். இயேசுப்பா அந்த பந்தியில் நான் உட்காரணும். இயேசுப்பா
அந்த பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோட மத்திய ஆகாயத்தில் பறந்து வரணும். தேவதூதர்கள் பரிசுத்தவான்களோடு உட்காரும் பொழுது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, இந்த உலகம் என்னை கரைப்படுத்தாதபடி, இந்த உலகம் என்னை தீட்டுப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளு. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நீங்களே அர்ப்பணித்தால் ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளையாய் பரலோக மந்தையிலே சேர்த்துக்கொள்ள ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை ஏசப்பாட்ட சொல்லுவோம், ஏசப்பா 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 சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. அவர் ராஜா திராசில் இருக்கப்பட்டு குறைய காணப்பட்டார். மெனே மெனே தெக்கையில் உப்பார்சின் என்பதை மெனை என்பதற்கு தேவன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கின என்றும், தெக்கையில் என்பதற்கு திராசில் இருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பரேஷ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசிற்கும் கொடுக்கப்பட்டது. அந்த ராத்திரியிலே கல்தேரியின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்ட அழிந்து போனார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எவ்வளவு பெரிய அழிவு என்பதை இந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுதல்லவா. இது ஒரு மனிதனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஏசப்பா உம்முடைய வார்த்தை ராஜா, நீர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி என்னை வணைந்து, ஒரு கொயவன் எப்படி வணைவது போல என்னை வணைந்து, இயேசுவே உம்முடைய ராஜ்யத்துக்கு என்னை தகுதியுள்ள பிள்ளையாய் மாற்றுகள் என்று சொல்லுவோம். நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரை இவ்வளவு நேரமும் உம்முடைய வசனத்தை தியானிக்க, சிந்திக்க, பாட, ஜெபிக்க பல இடங்களில் உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோட நீர் பேசியிருக்கிறீரப்பா. உமக்கு பிரியமில்லாத ஏதாவது நாங்கள் செய்திருந்தால் எங்களை மன்னித்து ரட்சித்து எங்களை பரலோகத்தின் பிள்ளையா ஆண்டவர் உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வருடைய நிழல்ல, உம்முடைய நிழல்ல ஆண்டவரா ஒவ்வொரு நாளும் நான் தங்கியிருக்கேன். எனக்கு உதவி செய்ய, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.